வணக்கம். நம்ம செல்தட்டி சிவகுமார் சொல்லிக்கிறாரு, எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு காரணம் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. மிஸ்டர் சிவகுமார், தந்தை பெரியார்னு நீங்கள் சொல்லிக்கிங்க. ஏன்னா உங்கள் வயசை கால்குலேட் பண்ணி போகும்போது உங்களுக்கு தந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தந்தை பெரியார்னு ஏற்றுக்க மாட்டோம். ஈவே ராமசாமி நாயக்கரை நாங்கள் ஏற்றுக்குவோம். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா இல்லை இது சொன்ன மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பருக்கு 20 வருஷம் முன்னாடி இருந்த சமுதாயம் நீங்கள் என்ன வயசுலாம் நம்புவோம். மேடையில் நீங்கள் வாட்டுக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சுட்டு போயிடுவீங்க, அது கை தட்டிட்டு எல்லாம் நம்ப. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நெட்டுதலாகவே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் வரலாறை புரட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் பேசுங்க. ஈவே ராமசாமி தான் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆர் காரணம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லேயும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆர். அது ஈவே ராமசாமி தான் கொண்டு வந்தாரா? அது அண்ணல் அம்பேத்கர் அவரோட சட்டத்தில் அன்னைக்கே எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே ஒரு அக்கறையில் ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்களுக்காக கொண்டு வந்த சட்டம் அது. அது ஈவேரா கொண்டு வந்த மாதிரி நீங்கள் மாறுதடி தெரியாதீங்க. நீங்கள் சொல்கிற பொய்யை இன்னும் தமிழ்நாட்டில் யாரும் நம்புறதுக்கு தயாரில்லை இருப்பாங்க. உங்கள்கிட்ட 200 ரூபா வாங்கிட்டு கோட்டர் கோழி பிரியாணி வந்து அவன் மேலே நம்புவான், எல்லோரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் போய் இது இந்த புழுகிறதுல விட்டு போட்டு அறிவாலய வாசலில் துண்டு பிடிச்சி பிச்சு எடுக்கிற வேலையை பாருங்கள். சரியா? ஜெயஹிந்த்.